அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போது சர்க்கரை வியாதிங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கிற மாதிரி எல்லாரும் வீட்லேயும் 2-3 பேருக்கு ஒருத்தருக்காவது இருக்குது. உலகத்தில் நம்பர் 1 நம்ம இந்தியான்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த டயபெட்டிக்கோட தாக்கம் இருக்குது. இது ஏன் வந்துச்சு, இதோட பாதிப்பு என்ன, இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால பாதிப்புகள். இந்த பாதிப்புகள் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போனதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது தான் இப்போது இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாங்க. பொதுவாக இந்த டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது இல்லை. ஃப்ளக்சுவேஷன் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது வரும். அது என்ன அப்படின்னா முதல்ல பாருங்கள், டயபெட்டிக் ரெட்டினோபதி, சர்க்கரையினால ஏற்படக்கூடிய கண் பாதிப்பு. டயபெட்டிக் நியூரோபதி, சர்க்கரையினால ஏற்படக்கூடிய இந்த நரம்பு பாதிப்பு. நரம்பு பாதிப்புல நிறைய வந்துடும். கால் பார்த்தீங்கன்னா நரம்பு பாதிப்பு, பிறப்புறுப்பு நரம்பு பாதிப்பு, ஓவராலா பார்த்தீங்கன்னா பாடியில நரம்பு பாதிப்பு. இதனால நிறைய நோய்கள் வரும், நிறைய அறிகுறிகள் வரும். அது மட்டும் இல்லாம டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிம்பாங்க. டயபெட்டிக் நெஃப்ரோபதினால சுகர் அதிகமாகிறதுனால, சர்க்கரை அதிகமாகிறதுனால ஏற்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம். அந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா குரோனிக் கிட்னி டிசீஸ், ரீனல் ஃபெயிலியர், டயாலிசிஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டயபெட்டிக்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். ஹார்ட் அட்டாக் வரதே தெரியாது, சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிம்பாங்க, அது வரது உண்டு. கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், கிளாக்கோமா அப்படின்ற வரது உண்டு. அதே மாதிரி பாருங்கள், உடலில் பலவிதமான இன்ஃபெக்ஷன்ஸ் சட்டுன்னு வந்துடும். இந்த மாதிரி ஒரு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுனால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது உண்டு. இன்னும் நிறைய இருக்குது. மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னா தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புக்கும் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாடி ஃபுல் சர்க்குலேட் ஆகிற பிளட்டில் இந்த சுகர் கலந்துருது. இந்த சுகர் கலந்த ரத்தம் தான் தலை முதல் கால் வரை போயிட்டுருக்கு. அப்போது எந்த உறுப்புகளுக்கும் இது போகுதோ அந்த மாதிரி எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இது. அது கண்ணாக இருக்கலாம், ஸ்கின்னாக இருக்கலாம், இன்ஃபெர்டிலிட்டிக்கும் காரணம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம், காலில் மருத்து போதல், அப்புறம் சின்ன காயம் ஏற்பட்டால் கூட ஆகாம போகிறது. ஒன்றும் இல்லைம்மா, நெயில் கட் பண்ணுறாக்க இல்லைன்னா ஏதோ ஒரு பின்னு சும்மா குத்து, ஒரு இப்போ பின் ட்ராப்னு சொல்கிறோமே, அதுதான் டச் ஆகிருக்கும். அந்த புண் கூட ஆறாம கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அது ஆறாம, அதான் டயபெட்டிக் அல்சர் பல வருடங்களா ஆறாம இருந்து அழுகிய நிலையில் விரல் எடுத்தாங்க, கால் எடுத்தாங்க, இப்படி உறுப்புகளையே இழக்க நேரிடுது. அதே போல கண் பார்வை பாதிப்பு, டோட்டல் கண் பார்வை போனவங்களும் இருக்காங்க. டோட்டல் கண் பார்வை இல்லை, அந்த அளவுக்கு பாதிச்சு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால இது முடி உதிர்தல்ல இருந்தே சொல்லலாம், எல்லா பிரச்சனையும் இருக்கு. அப்போ இது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ 50 ஆண்டுகளா டயபெட்டிக் பேஷண்ட்டு நமக்கு தெரிஞ்ச வயசானவங்க வராங்க. ஆனால் எப்பவும் கண்ட்ரோல் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, டயட்டு, மெடிசன் எல்லாமே ஃபாலோ பண்ணி பக்காவாக பார்த்துக்கிறதுனால அவங்க 50 ஆண்டுகளாக சர்க்கரை நோயினால நல்லா இருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 1 year 2 years தான் ஆச்சு டயபெட்டிக் வந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போவே கண் போயிடுது, பார்வை, அப்புறம் கிட்னி போயிடுது, கால் போயிடுது. அப்போது எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருந்தால் இந்த உறுப்புகளை இழக்க நேரிடுது, இல்லை உயிரியே இழக்க நேரிடுது. அந்த சீரியஸை புரிஞ்சுக்கணும். இந்த நோயின் தாக்கம் அவ்வளோ பெருசாக சீரியஸாக கொண்டு போய் பாதிப்பை அடைய செய்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். இதே போல் இன்னைக்கு பிபி வந்துடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், கிட்னி ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சுகர் ஒன்று கண்ட்ரோல் பண்ணால் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளும் பாதிக்காத வண்ணம் பாதுகாக்க முடியும். பட் கவனக்குறையினால எல்லாமே போயிட்டுது. அந்த விஷயத்தை தான் நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். இப்போ நம்ம சிஸ்டத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சிலர் பேஷண்ட் சொல்கிறாங்க,
நான் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கிறேன், எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி. அப்போது அந்த டென்ஷன், மனநிலை, அதாவது எல்லா கவலையும் போட்டு வச்சுக்கிறது மனசுல. ஆமா. அப்போ அங்கத்தான் வந்து நம்ம இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உணவு முக்கியம், கட்டுப்பாடு, உடற்பயிற்சியும் முக்கியம். அப்போ மனக்கட்டுப்பாடுக்கு நீங்க மெடிடேஷன் தான் மெயின். அப்போ மனது அமைதியாக இருந்தால், அதுதான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, ப்ரேயர் பண்ணு, தியானம் பண்ணு, தியானத்துக்கு போயிருக்காங்க எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்போ அந்த மெடிடேஷனும் செய்யும் போது மனநிலையும் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் லெவல் குறையும், பிபி நார்மலா இருக்கும். இல்லைன்னா பிபி ஒரு பக்கம், சுகர் ஒரு பக்கம், கிட்னி பாதிப்பு ஒரு பக்கம், ஹார்ட் அட்டாக்கே வந்து, அதாவது ஹார்ட் அட்டாக் வருது ஆனா பேஷண்ட் தெரியாத அளவுக்கு இந்த சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதுனால சிலருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆனா நல்லா இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க. சிலர் ஹார்ட் அட்டாக் வந்து உயிரே இழக்க நேரிடுது. ஒரு பேஷண்ட் வராங்க, ரிப்போர்ட் பார்த்தா அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஆனா அவங்களுக்கு தெரியல. அதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம். இந்த மாதிரி இருக்கு. இந்த பாதிப்பு வராம இருக்கணும்னா நம்ம காந்திஜி நேச்சர் கேர் சென்டர்ல நல்ல உங்களுக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், ஹோமியோ மெடிசன்ஸ், நேச்சுரோபதி டயட்டு எல்லாமே இருக்குது, உடற்பயிற்சி புத்தகம் எல்லாம் இருக்குது. எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சா நிச்சயமாக அந்த சுகரை கண்ட்ரோலில் வச்சுட்டு இதன் துணை நோய்களாக எல்லா நோய்களையும் வராமல் பாதுகாக்க முடியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.